தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா படையப்பா ரீரிலீஸ். எப்பயும் இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகாது. ஒரு ஆவரேஜான ஒரு ரன்ல தான் இருக்கும். ஆனால் படையப்பா, கில்லி மாதிரியான படங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வரிசையில் தான் படையப்பா புக்கிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்னு. மிக முக்கியமாக யாரெல்லாம் இந்த 90s கிட்ஸாக இருந்தாங்களோ அவங்களில் நிறைய பேர் இந்த படத்தை டிவியில் பார்த்து தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபேன்ஸுக்கெலாம் பயங்கரமான ட்ரீட்டாக இந்த படையப்பா ரீரிலீஸ் அமைஞ்சிருக்குன்றதில் சந்தேகமே இல்லை. முக்கியமாக டெக்னிக்கலாக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் கிரேடிங் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமும் ஏதோ இப்போ எடுத்த படம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ்க்கு மாற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் இது டிடிஎஸ்ல இருந்திருக்கலாம். இப்போ டால்பி அட்மாஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஓவராலாகவே டெக்னிக்கலாக இப்போ இருக்க படங்கள்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியே 98% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நான் 98% இருந்தேன்னா, ஏதோ ஒரு சில ஃப்ரேம்ஸ் மிக முக்கியமாக நம்ம படையப்பால் நிறைய ஃபேவரட்டான சீன் இருக்குது. அதில் மிக முக்கியமான சீன் பார்த்தீங்கன்னா, படையப்பா அந்த கேரக்டர் சொல்லுவார், கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படின்னு. அப்படியே அந்த கேமரா கிரேன் மாதிரி அது அப்படி போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பின்னாடி எவ்வளோ மக்கள் ரஜினி சாருக்காக இருக்காங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. அது ரொம்ப அழகான ஒரு சீன். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு டெக்னிக்கலில் கொஞ்சம் இஷ்யூ ஆகி அந்த ஓவரால் போர்ஷனே பயங்கர பிளர்ராக மாறிடுச்சு. அது மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு ஓவராலாக குறையா தெரிஞ்சுதே தவிர, படத்தோட ரன் டைம் உங்களுக்கே தெரியும் 3 ஹவர்ஸுக்கு மேலே. நீங்கள் படத்தை போய் உட்காந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் போகிறதே தெரிலங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்த்த ஒரு படம் எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் போர் இல்லாமல், முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக் ஆஹா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த பாடல்கள்லாம். அதுவும் இப்போ இருக்க சாங்லாம் டியூரேஷன் 3 நிமிஷம், அப்போ இருக்க சாங்லாம் டியூரேஷன் 5 நிமிஷத்துக்கு மேலே. ஒரு சாங்கும் அப்படி ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. எல்லா சாங்குமே ரசிகர்கள் அவங்க கூட சேர்ந்து பாடுறாங்க. இதுக்கு மேலே ஒரு அச்சீவ்மெண்ட் வேறு என்ன வேணும்? அண்ட் ஓவராலாக இந்த படத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் கே.எஸ். ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு டைமு பெரிய கிரேன் மாதிரியான ஒரு கேமராவை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோன்னு. அதை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பாட்டு, அதை என் பேர் படையப்பா அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கில் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஓவராலாக படத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் யூஸ் பண்ணோம். அது படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்துன்னு சொன்னார். கண்டிப்பாக படத்தை நாங்கள் ஒரு ஃபேன் பாயாக தேட்டரில் பார்க்கும்போது அவர் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாரோ அதை விட பல மடங்கு பயங்கரமாக எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் ஆச்சுன்றதில் சந்தேகமே இல்லை. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்றவர் கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வியூ பாயிண்ட்டே வேறையாக இருக்குது. அது எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கி இப்போ இருக்க ஸ்டார்ஸ் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்றவருடைய வேறு சாயல் தான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாகவும் பெரிய எடுத்துக்காட்டும் இந்த படையப்பா அமைஞ்சிருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் என்ன எனர்ஜியில் இருக்கோ அதே எனர்ஜியை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மெயின்டைன் பண்ணியிருந்தார். வெறும் எல்லாரும் அவரை பார்க்கும்போது ஒரு ஸ்டைல், அவருடைய ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய க்யூட்னஸ் அண்ட் அவர் எப்படி ஃபன்னியாக ஒரு டைலாகை டெலிவர் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் எப்படி என்டர்டெயின் பண்ணுறாரு. அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி செந்தில் சாரோடைய காம்பினேஷனில் இந்த சட்டை என்னது தான், ஆனால் அவர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் தேட்டரை அப்படி வெடித்து சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய மிக முக்கியமான இன்னொரு பில்லர், எஸ் ரம்யா கிருஷ்ணன் மேம், நீலாம்பரி அப்படின்ற கேரக்டர். எப்போல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வரும்போது ஆடியன்ஸ் பயங்கரமாக கைத்தட்டி கொண்டாடி செலப்ரேட் பண்ணுறாங்களோ அதே செலப்ரேஷன் அந்த நீலாம்பரி அப்படின்ற கேரக்டருக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக அந்த கேரக்டரை கேரி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக அந்த கேரக்டரோட ஹார்க்கு அவங்க ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் சரி, இங்கே ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் சரி, 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ரீச் பண்ணியிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு 30க்கு மேலே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி ஒரு 20 வயசில் இருக்க ஆளுங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் 2 பேருமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அற்புதமாக இருந்தது. அண்டு ஓவராலாக இந்த கதையை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், மிக முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயை பார்க்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் எந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, இந்த படத்தில் ஒரு காளமாடு சீக்வன்ஸ் வருதுங்க. அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த காளமாடு பிடிக்காது. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மிக முக்கியமான போர்ஷனில் அந்த காளமாடு போர்ஷனை அவர் லாக் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்டு எப்படின்னா நீலாம்பரி அடி வாங்கினாலோ அதே அடியை செகண்ட் ஹாஃபில் படையப்பா கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கேருந்து எப்படி ஹீரோ ரைஸ் ஆகிறார் அப்படின்ற பாயிண்ட்டாக இருக்கட்டும்,
முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்டர்வல் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருப்போம், வேற ஒரு வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டுப்பான் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே கிளாஷே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா படையப்பாவுக்கும் நீலாம்பரிக்கும் தான். அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த கதை அம்சமே ஒரு பயங்கர ஈகோயிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்க ஒரு கேரக்டரும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், ரொம்ப நியாயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும். இந்த 2 கேரக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ், அங்கே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அதுக்குள்ளே சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலும் காமெடியும் அந்த ஃபன் ஃபேக்டர்ஸும் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் எனக்கு இந்த படையப்பா அமைஞ்சிருந்தது. கொஞ்சமும் போர் அடிக்காமல் கண்டிப்பாக என்ன மாதிரி யாரெல்லாம் சின்ன வயசுலேயே இந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடியலையோன்னு ஃபீல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியாக அவங்க ஆஃபீஸ் மெம்பர்ஸோடு போய் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்கன்றதுல டவுட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய பர்த்டே விட இந்த பர்த்டே மாதிரி அவருக்கு எப்பயும் அமைஞ்சிருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்சி கிட்ஸும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடத்துல மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற ஒரு நபர் இருக்காருன்னு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் நீங்கள் படையப்பா என்ன மாதிரியே தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒரு அனுபவத்தை தந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.